அண்ணன் தமிழ் தெரியுமா? காது அடிக்கிற மாதிரி இருக்கு. மிஸ்ட்டுங்க சரி, இப்படி ஒரு சம்பவம் வேற லெவலுங்க. மார்னிங் டைமில் இந்த வியூவை பார்க்கும்போது ஐயோ ஃபீக்கா போலீஸ் ரைட். டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஹாய் ஹலோ. ஒரு மாதிரியா கொழும்புல லோட்டஸ் டவர், அதாவது தாமரை கோபுரத்துக்கு வந்துட்டோம். ரைட். நித்ரகால் ஒழும்பிட்டு எங்கே ப்ரோ கோபுரா கேட்டிங்களா? நாம் இப்போ கொழும்பு தான் போயிட்டு இருக்கோம். கொழும்புல நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கு இருக்கோம். இப்போ எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்னா நைட் 2 மணி ரெயினுக்கு தான் 2 மணி ரெயின்லாம் போயிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், எல்லா இடங்களையும் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை பாருங்கள், இப்போ ரெயின் நித்தாட்ட இடத்துலையும் என்ன சம்பவங்களாக போய் தெரியல. நைட் 2 மணிக்கு ஏறினா போயிட்டே இருக்கேன். இன்னும் கொழும்புக்கு போய் சேர மாதிரி இல்லை. தூங்கி எலும்பி அப்படி இப்படிமா போயிட்டே இருக்கேன். ரைட். இப்போ நம்ம என்ன இடத்துல போயிட்டு இருக்கேன் தெரியல. போயிட்டே இருக்கு. சரியா? ஆனால் சோகமான ஒரு விஷயம், கெப்ப இருந்துட்டா கெப்ப அப்படியே பெய்யுது. அதை பாஞ்சு எடுக்கலாம் ஒன்றே செய்யலாம். ரைட் மக்கள், இப்போ கொழும்பு வந்து இறங்கியாச்சு. முடிஞ்சு போச்சு. எப்படின்னா வளமையாக பைக்கில் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், ட்ரெயின்லையும் போயிருக்கோம். மிச்ச நாளாக போய்த்து ட்ரெயினில் போய் பார்ப்போம் அப்படின்னு ட்ரெயினில் ஏறினா நைட் 2 மணிக்கு ஏறினா கொண்டு வந்து விடுறான் கொழும்புக்கு. சரியா? உண்மையாகவே வெறுத்து போச்சு. இதுக்கப்புறம் ட்ரெயினில் வரப்படாண்டே அப்படி ஒரு முடிவு எடுத்தாச்சு. ரைட். இப்போ கொழும்புல இருக்கோம். நிறைய இடங்களுக்கு போகணும். பெஸ்ட்டுக்கு லோட்டஸ் டவர், நம்மளோட தாமரை கோபுரத்துக்கு போவோம் அப்படின்ற ஒரு முடிவு. ரைட். தொடர்ந்து பாருங்கள். இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியாக போகிறோம். பெட்டாக்க போய் சாப்பிட்டு அப்புறம் போய் எல்லாத்தையும் பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம ஆட்டோவில் போகணும் லோட்டஸ் டவருக்கு. அண்ணன் தமிழ் தெரியுமா? லோட்டஸ் டவருக்கு இப்போ தமிழ் தெரியுமா? எவ்வளோ வாங்க போ? 800 ரூபாவா? 800 ரூபா லோட்டஸ் டவர் கிட்ட போ. அன்னைக்கு சாப்பிட்றது கடையெல்லாம் இருக்கியா? 700 ரூபா தானே எடுத்தேன். இல்லை இப்போ அந்த லோட்டஸ் டவர் கிட்ட போனா சாப்பிட்றது கிட்ட இருக்கியா? எத்தனை மணி தடவை அங்கே டவர் ஓப்பன் பண்ணுறது எத்தனை மணிக்கு? 10 o'clock. ஜஸ்ட் நோ. ஓகே, தேங்க்யூ. ரைட். நாம் இப்போ ஆட்டோவில் லோட்டஸ் டவருக்கு போகிறோம். அதாவது அங்கே போகிறதுக்கு 800 ரூபா. அதாவது பெட்டா ரயில்வேயிலிருந்து லோட்டஸ் டவருக்கு போகிறதுக்கு 800 ரூபா அப்படின்னு சொன்னார். இந்த சைடு போதாமே நம்ம பைக்லேயும் வரல, ரயிலில் வந்திருக்கேன். எப்பயும் பைக்கில் பஸ் ஸ்டாண்டு போவோம், இன்றைக்கு ரயிலில் வந்து புது அனுபவமா ரொம்ப பெட்டா. ப்ரோ சீன் ஒன்று பார்த்தீங்களா? இங்கே ரஃபீக்கா போலீஸ் குதிரையில் போகிறத உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொழும்பு மிச்ச நாளுங்க. என்னடா நான் கொழும்புக்கு வந்து கிட்டத்தட்ட பசியால அந்த சைடுக்கு வந்திருந்தேன். பட் கொழும்புக்கு வந்து கிட்டத்தட்ட நான் துபாயிலிருந்து வந்து ஒரு 6-7 மாதம் வரைக்கும் துபாயிலிருந்து வந்து இறங்கி அதுக்கப்புறம் கொழும்பு பக்கம் வரையில எங்கால சைடுங்களா இன்றைக்கு தான் வந்துருக்கோம். வேற மாதிரி அங்கே போகிற இங்கே போகிற கொழும்பு சைடுக்கு வரல வருஷா. நான் நிறைய ஆட்டோவை பார்த்துருக்கேன். நீங்கள் கொழும்புல இந்த டூஸ்டோக் ஆட்டோ, அதாவது நம்பர் போட்ட ஆட்டோ, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஆட்டோலாம் இல்லை, இந்த ஆட்டோ தான். அதுவும் நல்ல ஸ்பீட் ஓடுறது. தொடர்ந்து பாருங்களா. நான் இனி போய் வீடியோ ஷூட் பண்ணேன். சரியா? பட் செம்ம பசிங்க. பெட்டாவில் சாப்பிடல. அங்கே கடை இருக்க சரி, நான் கடை இருக்கும் மென் ஏரியா போய் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஒரு மாதிரியா கொழும்புல லோட்டஸ் டவர், அதாவது தாமரை கோபுரத்துக்கு வந்துட்டோம். இப்போ அதுக்கு முன்னாடியா இருக்கோம். மேலுக்கு ஏற போகிறோம். பாருங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க. வந்திருக்காங்க நிறைய பேர். இந்த இடத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். உள்ளுக்கு போவோம், பார்ப்போம் ஃபுல்லாக வாங்க. ரைட். இப்போ நாம தாமரை கோபுரத்துக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? ஃபெஸ்ட்டுக்குள்ளே போனால் டிக்கெட் எடுக்கணும். வெயிலுக்கு கொஞ்சம் பேசி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். டிக்கெட் லோட்டஸ் டவர் வேற மாதிரிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா அப்படியே தண்ணி வழிகிற மாதிரி. நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அது நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முதல் எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்கீங்க வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சரியா? மைக் ரைட். நாம் இப்போ தாமரை கோபுரத்துக்கு உள்ளுக்கு இருக்கோம். மேலே ஏறலை.
இந்த இப்படி அந்த ஸ்க்ரீனில் எப்படிலாம் போட்டு காட்டியிருக்காங்க வேறு லெவல். இப்போ ஃப்ரெண்ட் நான் இன்னைக்கு டிக்கெட் எடுக்க போயிருக்கான். இந்த இடங்களை பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. இப்படி கடைகளும் இருக்குது. இந்த தாமிரபுரத்துக்குள்ளே நிறைய கடைகளும் இருக்குது. இப்படி இங்கே பாருங்கள் நிறைய இடங்கள் வச்சுருக்காங்க. இப்படி அந்த குளோன் அது நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விலங்கு. மேலே போவோம் சரியா? மேலே போய் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரியா? ஓகே ரைட். டிக்கெட் எடுத்தாச்சா? டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் துபாயில் பார்த்தது, இங்கேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக நான் துபாயில் கண்டிருந்தேன். இங்கே தாமிரபுரத்துக்குள்ளே இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எவ்வளோ இதில் காசி போட்டால் நம்ம அந்த பொம்மையை தூக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பேருக்கு கிடைக்காது. நிறைய பேர் இதில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் இப்போ இந்த கையில் வச்சுக்கிற காசு ஒன்று 100 ரூபாவா? இது நம்ம அந்த மிஷினில் அந்த காசு எடுக்கணும். நம்மளோட காசை போட்டு விட்டு ஸ்ரீலங்கா காசு இதை அந்த மிஷினில் எடுக்கணும். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா? ட்ரை பண்ணிட்டு அந்த வாழ்க்கை போட்டாச்சு. ஜஸ்ட்டு மிஸ்டுங்க. சரி, இப்படி ஒரு சம்பவம். பொம்மையை தூக்கியாச்சு. அந்த இடத்துலேருந்து பொம்மையை எடுத்து மேலே வந்து விழுந்துட்டு ஃபெயிலியர். அதுக்காக இதில் கொள்ள காசை கொடுத்து போடலாம். இப்படி தான் ஒரு ஆசை வரும். அந்த பொம்மை வந்தோடனே இன்னும் கொஞ்சம் காசை போட்டு பார்ப்பேன் எடுத்து பார்ப்பேன் அப்படின்ட்டு. பட் கொடுக்கப்படா. ஓகே ஹாய் ஹலோ. கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போகலாமா அப்படின்ட்டு வாஷ்ரூமுக்கு தான் வந்திருக்கேன். ஃபேஸெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு டிக்கெட்லாம் எடுத்துட்டேன். மேலுக்கு போகணும். ஃபேஸெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு செஞ்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போவோமே சரியா? தொடர்ந்து பாருங்கள் சரியா? மேலுக்கு போய் எல்லா வீடியோ செஞ்சு தாரேன். இந்த வீடியோ தாமிரபுரத்துக்கு வந்த வீடியோ ஒன்று போடுவேன். என்ன வீடியோ லாங் ஆகிட்டு மற்ற இடங்களுக்கு போகிறத வேறு போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மளோட ஹம்முத்த வியூ சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சரியா? அப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ உடனுக்குடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா? ரைட், உள் நுழைந்து விட்டோம். லெஃப்டில் ஏட்டமா? இப்போ லெஃப்டில் போகிறோம். இதில் கிட்டத்தட்ட இதில் அடிக்கிறது 29 ஃப்ளோர். ரைட், வந்தாச்சா? மேலுக்கு வந்துட்டோம். தாமரை கோபுரத்துக்குள்ள மேலுக்கு வந்தாச்சு. ரைட், ஓகே தட்ஸ் இட். பா வேறு லெவலுங்க. மார்னிங் டைமில் இந்த வியூவை பார்க்கும்போது ஐயோ கொழும்பு சிட்டியே ஃபுல்லாக. ஓ மை காட். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயில்வே ஒட்டியா நெருப்பெட்டியை கிணிப்பெட்டியை குமிச்சு வச்ச மாதிரி இருக்குது. கொழும்பு சிட்டியே கொழும்பே இந்த இடத்துல விளங்குது பார்த்தீங்கன்னா. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற கடல் வேணுமா, கப்பல்கள் வேணுமா, நிறைய இடங்கள். இப்படி நிறைய இடங்களை இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட், என்ன செய்யலாம்? அப்படியே சுற்றி பார்க்கலாமா? இது கோல்ஃபிஷ் நினைக்கிறேன்டா. கோல்ஃபிஷ் ஏரியாவது. இங்கே பார்த்தியா இந்த இடங்களை பார்த்தீங்களா வேறு மாதிரி. அந்த இடத்துல உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிரவுண்ட் உங்களுக்கு விளங்குதா? கிரிக்கெட்டோ இன்னொரு மெச் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த இடத்துல நிறைய மக்கள் நிற்கக்கூடிய மாதிரி விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கடலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஆறை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ரயில்வே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல அந்த கண்டெய்னர் பொட்டிகள், அதாவது ரயில் இன்னும் கப்பலில் வர கண்டெய்னர் பொட்டிகள் இந்த இடத்துல உங்களுக்கு விளங்குமா? இதில் அந்த கண்டெய்னர் பொட்டிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி நிறைய விடயங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு வியூ, இந்த வியூ வேறு லெவல். அது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் கப்பல்கள் போகிறது கேமரா விளங்கு மாதிரியா, அதையும் பார்த்துக்கோங்க. வேறு மாதிரி அப்படியே ஃபுல் ரவுண்ட் ஒன்று அடிப்போம் சரியா? ஃபுல் ரவுண்ட் உண்டு வேறு லெவலு வேறு மாதிரி. இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் ஒன்று வைக்கிற மாதிரி பா செம்மங்க. வேற லெவல் வியூவை. இப்போ நம்ம சரியா 29வது மாடியில் அடிக்கமா? பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு 29வது மாடியில் 29வது மாடியிலேருந்து கீழேக்கு போகிறோம். காது அடிக்கிற மாதிரி இருக்கு.
நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? இது அந்த தாமரை கோபுரத்தில், அதாவது லோட்டஸ் டவரில் இப்போ எண்டர் ஆகிற இடம், அதாவது அந்த இதுல நம்ம என்ன லிஃப்ட்டுக்கு போகிற இடத்துல இப்படி ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஸ்க்ரீன் மாறி மாறி வெளியிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல அதுக்கு அந்த லைட் அந்த என்ன செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு இது மாறி மாறி வெளியிடக்கூடிய மாதிரி இருக்குது. வேறு லெவல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் ஸ்க்ரீன் மாறி மாறி வெளியுது. ரைட், நாங்கள் இப்போ கோபுரம் வெளியாகவே அடுத்தது சொல்கிறேன் என்னண்டு. ரைட், தாமரை கோபுரத்துலேருந்து வெளியாகி இப்போ அடுத்த ஐடியா, அடுத்த பிளான் எங்கே போகிறேன்னு தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு போய் சாப்பிடணும். தாமரை கோபுரத்துக்கு வந்து ஏரியாச்சின்னு சாப்பிட படலை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் நெக்ஸ்ட் அடுத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லாங் ஆகிட்டு அடுத்த வீடியோ எங்கே போகிறேன் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட், பை, லவ் யூ, டேக் கேர்.